நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுப்மன் கில், கேஎல் ராகுல் 2 பேருக்கும் இடையே நடந்த சண்டை. அங்கே இருந்து கேஎல் ராகுல் அவரை இழுத்துட்டு போன நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன். அதுக்கப்புறமா கேஎல் ராகுல் அவருக்கு கொடுத்த அதிர்ச்சி, கண் கலங்கி நின்ற கேஎல் ராகுல். ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழக பிளேயருக்கு குவியும் பாராட்டு. இப்படி யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான சம்பவங்கள் நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஏரியாவில் நடந்திருக்கு. அதாவது டெல்லி அணி கரெக்டாக 200 ரன் டார்கெட்டை நிர்ணயிச்சிருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக. இந்த ஆட்டம் டெல்லி அணிக்கு ரொம்பவே முக்கியமான ஆட்டம். அதனால் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் பந்து போடுறப்ப போராடினாங்க. ஆனாலுமே ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல. சாய் சுதர்ஷன் 108, சுப்மன் கில் 93, இப்படி 2 பேருமே அவுட் ஆகாம கடைசி வரைக்கும் நின்று ஆட்டத்தை முடிச்சு ஒய்யாரமா முதலாவது இடத்துல உட்காந்து பிளே ஆஃப்கான வாய்ப்பையும் குஜராத் அணி உறுதி பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல், கில் 2 பேருக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம், ஒரு மாதிரியான பிரச்சனை, சண்டை நடக்கிற மாதிரி கேஎல் ராகுல், கில் 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. அதாவது உண்மையாகவே 2 பேருக்கும் இடையே என்னதான் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவர் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப குல்தீப் போட்ட ஒரு பால்ல கரெக்டாக நீட்டான ஒரு LBW அவுட் மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அம்பையர் அவ்வளோ கரெக்டாக இருந்தும் அவர் அவுட் கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் ரிவ்யூ எடுத்து செக் பண்ணி பார்த்தப்ப அது ஜஸ்ட் மிஸ் அம்பையர்ஸ் காலாக மாறி இருக்கும். அம்பையர் மட்டும் அவுட் கொடுத்துருந்தா நிச்சயமாக சாய் சுதர்ஷன் அங்கேயே அவுட் ஆயிருப்பாரு. ஆனால் அம்பையர் அவுட் தரல. ஸோ ஏற்கனவே விக்கெட் எடுக்க முடியாமல் கடுப்பில் இருந்த கேஎல் ராகுல், அதே போல் அக்ஷர் பட்டேல் 2 பேருமே அம்பையர் கிட்ட போய் இவ்வளவு தெளிவாக நீட்டாக அவுட் இருந்தும் எதுக்காக நீங்கள் அவுட் தரல அப்படிங்கிற மாதிரி கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் 2 பேருமே விக்கெட் எடுக்க முடியாமல் இருந்த கடுப்பில் அம்பையர் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா அம்பையர் அவுட் கொடுத்துருந்தா சாய் சுதர்ஷன் அம்பையர்ஸ் கால் வந்ததால் அவர் வெளியே போயிருப்பாரு. ஸோ இதை பார்த்த கில் பார்த்தீங்கன்னா, அம்பையர் அவுட் தரல, நீங்கள் எதுக்கு அம்பையர் கிட்ட சண்டை போடுறீங்க அப்படின்னு மேட்ச் நடக்கிறப்பவே ஒரு மாதிரியான விவாதம் அவங்க 2 பேருக்கும் இடையே நடந்துருந்துச்சு. ஸோ இதே சண்டை அப்படியே கண்டினியூ ஆகிற விதமாக ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேஎல் ராகுல், கில் 2 பேருமே இதே விஷயத்தை பற்றி பேசி 2 பேருமே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ தன்னால தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கேஎல் ராகுல், கில் 2 பேருமே அப்படின்னு அங்கே போன சாய் சுதர்ஷன் உடனே கேஎல் ராகுல் அவரை கைப்பிடிச்சிட்டு வந்து அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து கரெக்டாக அப்போ தான் சாய் சுதர்ஷன் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது தரப்போகிறாங்க. அங்கே சாய் சுதர்ஷன் கேஎல் ராகுல் அவரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு தந்த அந்த ஆட்டநாயகன் விருதை சாய் சுதர்ஷன் கேஎல் ராகுல் அவர்கிட்ட வாங்கி கொடுத்தாரு. ஸோ இதை சற்றே கொஞ்சம் கூட கேஎல் ராகுல் அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மேட்ச்ல அதிக ஸ்கோர் அடிச்சதே கேஎல் ராகுல் தான். சாய் சுதர்ஷன் என்னதான் அவர் செஞ்சுரி அடிச்சு இந்த மேட்சை குஜராத் அணியை ஜெயிக்க வச்சிருந்தாலும் நல்லா இந்த மேட்ச்ல பேட்டிங் பண்ணது யாரோ அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேஎல் ராகுல் அவர் தான் சொல்லணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட சாய் சுதர்ஷன் அதே போல இந்த மேட்ச்ல ஒரு அம்பையர்ஸ் கால் மிஸ்ஸிங் நடந்திருக்கு, அதனால இந்த ஆட்டநாயகன் விருதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் நிகழ்ச்சி அடைய வைக்கும் விதமா கேஎல் ராகுல் அவர்கிட்ட ஆட்டநாயகன் விருதை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லையும் என்ன பேசினாரு அப்படின்னா, நான் 2வது ரன் சேசிங் பண்ணுறப்ப எனக்கு பெருசாக பேட்டிங்கில் எந்த ஒரு கஷ்டமும் தெரியல, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ரிலீஃபாக தான் நான் பேட்டிங் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண கேஎல் ராகுல் அப்படி அவர் பேட்டிங் பண்ணலை. முழுக்க ஒட்டுமொத்த அணியுமே அவர் தோளில் சுமந்து ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் இருந்து என்னை விட ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் விளையாண்டதே கேஎல் ராகுல் அவர் தான். அதனால் இந்த விருது அவருக்கு தரது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த விருது அதே போல் 1 லட்ச ரூபாய் பணம் 2யுமே கேஎல் ராகுல் அவர்கிட்ட கொடுத்திருக்காரு நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன். ஸோ அவருடைய இந்த செய்கை தற்போது வைரல் ஆகிட்டு வருது. அதே போல கில் அவர் சாய் சுதர்ஷனுக்காக தான் கேஎல் ராகுல் அவர்கிட்ட சண்டை போட்டாரு. ஆனால் கேஎல் ராகுல் அவரை கூட்டிட்டு வந்து சாய் சுதர்ஷன் விருதை ராகுல் அவர்கிட்டே கொடுத்தது பார்க்குற எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. முக்கியமாக ராகுல் அவரும் கண் கலங்கிட்டாரு.